Congratulations and welcome to the crystal clear clarity. கிளாரிட்டிக்கும் கிறிஸ்டல் கிளியர் கிளாரிட்டிக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. கிளாரிட்டி இருக்கிற யார் வேணாலும் தொழில் தொடங்கலாம். ஆனால் கிறிஸ்டல் கிளியர் கிளாரிட்டி இருக்கிறவங்கனால தான் பிஸ்னஸில் ஜெயிக்க முடியும் இல்லையா? ஸோ அப்படின்னு பெரிய வித்தியாசம் கிளாரிட்டிக்கும் கிறிஸ்டல் கிளியர் கிளாரிட்டிக்கும் அப்படிங்கிறத இந்த செஷனில் நம்ம டீப்பாக பார்க்கலாம். நம்ம கம்யூனிட்டியில் வந்து கிளாரிட்டி தான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். யார் ஒருத்தருக்கு அதாவது ஒரு உடம்புல 1 கோடி வியாதி இருக்குதுனால் கூட அதை ஒரே ஒரு மாத்திரையில் குணப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படி ஒரு மாத்திரை இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம பிஸ்னஸில் பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அது அத்தனை பிரச்சனைகளையும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு இடத்துல பார்த்தா போதுன்னா அது கிளாரிட்டி. ஏன்னா தட் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட். கிளாரிட்டியில் ஸ்ட்ராங்காக இருந்தோன்னாவே முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் எப்படி சொல்லலாம், நல்ல துவக்கம் பாதி வெற்றிக்கு சமம்னு சொல்லுவாங்க. அப்போ நல்ல துவக்கமாக இருக்கா அப்படின்னு பார்த்தா நம்ம அந்த கிளாரிட்டியில் இன்னும் கொஞ்சம் கூட ஃபைன் டியூன் பண்ணோம்னா பெட்டராக இருக்கும் தானே. ஸோ திஸ் இஸ் த பார்ட் டு ஃபைன் டியூன் த கிளாரிட்டி. நம்மளோட காம்படிட்டர் நம்மளை விட அதிகமான ஸ்டாஃப்ஸ் வச்சுருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக வச்சுருக்கலாம், நிறைய பிரான்ச் வச்சுருக்கலாம், நிறைய பணம் வச்சுருக்கலாம், நிறைய கஸ்டமர்ஸ் வச்சுருக்கலாம், ரைட்? எப்படி வேணாலும் வச்சுருக்கலாம். ஆனால் நம்ம காம்படிட்டர்ஸை விட நம்மகிட்ட அதிகமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இஸ் கிளாரிட்டி, கிறிஸ்டல் கிளியர் கிளாரிட்டி. ஸோ ஒரு டேபிளுக்கு 4 கால்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. எம்பிஏல கூட பிஸ்னஸுங்கிற ஒரு டேபிளுக்கு 4 கால்கள் இருக்கிற மாதிரி, டேபிளுக்கு 4 கால்கள் இருக்கிற மாதிரி பிஸ்னஸ் அப்படிங்கிற டேபிள் பேலன்ஸாக நிற்கணுன்னா ஆப்ரேஷன், மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், ஹெச்ஆர் இந்த 4 விஷயங்கள் இருக்கணும்னு சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் வித் மை எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன், ஆப்ரேஷன், மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், ஹெச்ஆர் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தும் நிறைய பேர்த்துக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லாமல் ஒரு மாதிரி பிஸ்னஸில் ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்கிற நிறைய பேர்த்த என்னால் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லிவிட்டு ரொம்ப டீப்பாக நான் போய் அனலைஸ் பண்ணதில் எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம், டேபிளுக்கு நடுவில் ஒரு பில்லர் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த பில்லர் ஸ்ட்ராங்காக இருந்தால் டேபிளில் எந்த கால்கள் வீக்காக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃபிக்ஸ் ஆயிரும்னு நான் உணர்ந்தேன். அது என்ன பில்லர் அப்படின்னா தட் இஸ் த கிளாரிட்டி. பெரும்பாலான மக்கள் கிளாரிட்டியில் கிறிஸ்டல் கிளியர் கிளாரிட்டியாக இல்லாமல் தான் பண்ணுறதா நான் பார்க்குறேன். ஆனால் யார் ஒருத்தர் கிறிஸ்டல் கிளியர் கிளாரிட்டியாக மாற்றுறாங்களோ அங்கே இருந்து அவங்களோட க்ரோத் வந்து அபரிவிதமான க்ரோத் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும். அப்படி என்ன கிளாரிட்டிக்கும் கிறிஸ்டல் கிளியர் கிளாரிட்டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி இப்போ ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட், இதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டுடேஸ் லிஸ்ட்னா என்ன? டுடேஸ் லிஸ்ட் அப்படின்னா என்னென்னா, இன்றைக்கி நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் எழுதி வச்சுருந்தேன். டுடேஸ் லிஸ்ட் கூகுள் கேலண்டர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த டைமில் இந்த டைமுக்குள்ளே இந்த வேலைகள்லாம் பண்ணணும்னு எழுதி வச்சுருப்பாங்க. ஆனால் நிறைய பேத்துக்கு டு டூ லிஸ்ட் எழுதுறதுல பிரச்சனை இருக்குது. ஏன்னா நிறையா பிரச்சனைகள் இருக்குது. எந்த ஒரு பிஸ்னஸ் ஓனரும் டு டூ லிஸ்ட்டை எழுதாமல் இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, டு டூ லிஸ்ட் எழுதி வச்சதுக்கப்புறம் நிறைய வேலைகள் இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி பர்டனாக இருக்குதுன்னு சொல்லலாம். அல்லது எழுதி வச்ச நிறையா விஷயங்கள் முடியாமல் இருந்ததுனால ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுதுன்னு சொல்லலாம். அல்லது எதை ஸ்டார்ட் பண்ணுறது எதை முடிக்கிறது அப்படிங்கிறத ஒரு கன்ஃபியூஷன் வருதுங்கிற மாதிரி சொல்லலாம். அல்லது ஏதோ ஒரு ஃப்ரீடம் இல்லாத மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏதோ ஒரு ரீசன் டு டூ லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணாததாக இருக்கலாம். சக்ஸஸ் ஆஃப் ஃபெயிலியரோ ஒரு தற்செயலான சம்பவம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. சக்ஸஸ் பீப்புள் சக்ஸஸ் இருக்கிறதுக்கு அவங்க சக்ஸஸ் உண்டான பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறது தான் காரணம். ஃபெயிலியர் பேட்டர்னை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஃபெயிலியர் தான் வரும். ஃபெயிலியர் பேட்டர்னா என்ன? அலட்சியம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அலட்சியம். சக்ஸஸ்ஃபுல் பீப்புளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோக்கஸ். அந்த ஃபோக்கஸ் இஸ் த கீ. யார் ஒருத்தர் இதுதான் தெரிஞ்சுட்டு அதை நோக்கி போகிறாங்களோ அவங்களுக்கு சக்ஸஸ் வரும். சக்ஸஸ்ஃபுல் பீப்புளுக்கு எல்லாத்துக்குமே கிளாரிட்டி இருக்குது, ஃபோக்கஸ் இருக்குது. அப்போ நம்மளும் ஃபோக்கஸ் எடுத்துட்டோம்னா நமக்கும் ஜெயிக்க முடியும். அப்போ ஃபோக்கஸ் வேணும்னா டு டூ லிஸ்ட் எழுதணும். ஆனால் டு டூ லிஸ்ட் எழுதுறது தான் பிரச்சனையாக இருக்கே. டுடேஸ் லிஸ்ட், இன்றைக்கி என்னென்ன பண்ணணுங்கிற லிஸ்ட் எழுதுறதுல பிரச்சனை இருக்குது. அப்போ அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி நம்ம மூவ் பண்ணோன்னா நம்மளும் அந்த சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாற முடியும் தானே. ஸோ டுடேஸ் லிஸ்ட்டை வந்து எழுதி அதில் முடிக்கிறதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, டுடேஸ் லிஸ்ட்டு எதை பேஸ் பண்ணி இருக்கணும்னா டு டூ லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். டு டூ லிஸ்ட் வேறு, டுடேஸ் லிஸ்ட் வேறு. டு டூ லிஸ்ட்டு என்னென்னா, எனக்கு எப்போ வேணாலும் எது வேணாலும் ஒரு ஐடியா வரலாம். நான் பஸ்ஸில் போய்ட்டு இருக்கும்போதோ அல்லது குளிச்சுட்டு இருக்கும்போதோ அல்லது யாராச்சும் பேசிட்டு இருக்கும்போதோ அல்லது இந்த மாதிரி ஏதாவது ப்ரோக்ராம் அட்டன் பண்ணும்போதோ ஏதோ புக்கு படிக்கும்போதோ ஏதாச்சும் ஒரு ஐடியா வரலாம். ஈவன் தூங்கும்போது கூட எனக்கு ஐடியா வரலாம். ஏதாச்சும் ஒரு ஐடியா வந்துச்சுன்னா இதை பண்ணணும்னு சொல்லி எழுதி வச்சுட்டா அது டு டூ லிஸ்ட். அது எப்போ வேணாலும் முடிக்கிற மாதிரி இருக்கலாம். இமீடியட்டாக 1 வீக்கில், 1 மந்தில், 1 இயரில் எப்போ வேணாலும் முடிக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் டு டூ லிஸ்ட்
இதெல்லாம் பண்ணணும். ஆனால் டுடேஸ் லிஸ்ட்னால் இன்றைக்கி பண்ணணும். அப்போது இன்றைக்கி பண்ண வேண்டிய விஷயங்கள் டு டூ லிஸ்ட்டை பார்த்து அதிலேருந்து ரெஃபர் பண்ணி எழுதுனா பெட்டராக எழுத முடியும். டு டூ லிஸ்ட்டு வேறு, டுடேஸ் லிஸ்ட்டு வேறு. சார் எனக்கு டு டூ லிஸ்ட் எழுதுறதும் பிரச்சனை தானே அப்படின்னு சொன்னால், டு டூ லிஸ்ட்டு வந்து யாருக்கு வந்து அது அலைன் ஆகி நல்லா எழுத முடியும் அப்படின்னா, யாருக்கு கோல் இருக்கோ அவங்களால தான் எழுத முடியும். சார் கோல்னா என்ன சார்? கோலை பற்றி நிறைய பேர் பேசியிருக்கலாம், கோல் செட்டிங் பற்றி நிறையா பேர் இது பண்ணியிருக்கலாம். பட் ஐ எம் அன் ஆத்தென்டிகேட்டட் பர்சன். நான் இதில் மோர் தென் 15 இயர்ஸுக்கு மேலே நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், லேர்ன் பண்ணியிருக்கேன். அண்டு உலகம் ஃபுல்லாக சுற்றியிருக்கேன். நிறையா ஈவன் பெரிய பெரிய வேர்ல்டு எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டலாம் லேர்ன் பண்ணியிருக்கேன். நான் கேட்ட எல்லாத்துக்கிட்டையும் கேட்ட ஒரே கொஸ்டின் இது தான். எனக்கு என்ன வேணுங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? வாட் இஸ் த கோல், வாட் இஸ் த விஷன், வாட் இஸ் த மிஷன், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த லைஃப், வாட் இஸ் த ஆம்பிஷன்? இதெல்லாம் எதோ சொல்கிறாங்களே, கன்ஃபியூஷன் ஆகுது. கோல் இல்லாட்டி ப்ராப்ளம்ங்கிறாங்களே. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஒரு செல்ஃப் எம்ப்ளாயிக்கும் ஆந்த்ரப்ரனருக்கும் என்ன வித்தியாசம்? ஆந்த்ரப்ரனர் அப்படின்னா ஒரு கோலை நோக்கி போவாங்க. எம்ப்ளாயினா என்ன பண்ணுவாங்க? மற்றவங்க கோலுக்காக ஒர்க் பண்ணி சேலரி வாங்குவாங்க, எம்ப்ளாயி. ஆந்த்ரப்ரனர்னால் தன்னோட கோலுக்காக தானே ஒர்க் பண்ணுறவங்க ஆந்த்ரப்ரனர். இந்த நடுவில் யார்? அந்த செல்ஃப் எம்ப்ளாயி. செல்ஃப் எம்ப்ளாயிங்கிற ஒரு பர்சன் யாருக்கிட்டையும் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்களோட கோல் ஒன்லி சேலரி. அவங்களோட கோல் ஒன்லி சேலரியாக இருந்தால் அவங்களுக்கு பேர் செல்ஃப் எம்ப்ளாயி. எத்தனை பேர் வச்சுருந்தாலும் சரி, எத்தனை இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பேர் செல்ஃப் எம்ப்ளாயி. ஆந்த்ரப்ரனர் அப்படின்னா கோலுக்கு இருக்கிறவங்க தான் ஆந்த்ரப்ரனர். ஆக்சுவலாக கோல் அப்படிங்கிறது இட் இஸ் மைல்ஸ்டோன்ஸ். இங்கே இதெல்லாம் ரீச் பண்ணணும் அப்படின்னா அது மைல்ஸ்டோன்ஸ் தான் நம்ம கோல். கோல் எவ்வளோ கோல் வேணாலும் வச்சுக்கலாம். அந்த கோல் ரீச் ஆனதுக்கப்புறம் அடுத்து நம்ம அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கலாம். ஐ மீன் சேஞ்சுன்னு இல்லை, அடுத்த லெவலுக்கு உண்டான கோல்ஸ் நம்ம எழுதி அடுத்தடுத்து மூவ் பண்ணிகிட்டு இருக்கலாம். அப்போது கோல் எழுதுறதுக்கு யாருக்கு வந்து கரெக்டாக தெரியுதோ அவங்க தான் டு டூ லிஸ்ட்டை கரெக்டாக போட முடியும். ஏன்னா கோல் பேஸ் பண்ணி டு டூ லிஸ்ட்டை எழுதும் போது மட்டும்தான் அதை பேஸ் பண்ணி டுடேஸ் லிஸ்ட்டை எழுதி நம்ம கொண்டு போக முடியும். சரி சார், எனக்கு கோல் எழுதுறதுல பிரச்சனை சார், எனக்கு கோல் ஃபஸ்ட் எழுதி தெரில, அல்லது எழுதுனா இது கரெக்டானு தெரில, அல்லது இன்றைக்கி எழுதின கோல் நாளைக்கு பார்த்தா வேறு மாதிரி தோணுது, அப்புறம் மற்றவங்களோட கோலெல்லாம் பார்க்கும்போது அது பெட்டராக இருக்கிற மாதிரி தெரியுது, ஆக மொத்தத்தில் இவங்க இப்படி பண்ணணும்னு சொன்னாங்க, அவங்க அப்படி பண்ணணும்னு சொன்னாங்க, எனக்கு பயங்கர கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு சார். எனக்கு கோல்னாவே எப்படி எழுதுன்னு தெரியல. நீங்கள் சொன்னீங்கன்னா லெட் மீ எக்ஸ்பிளைன். அதை எப்படி பண்ணுறதுங்கிறது நான் அடுத்த இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் கோல் இஸ் அ மைல் ஸ்டோன்ஸ், அவ்வளோதான். நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் இன்னும் டீப்பாக நம்ம பார்க்கலாம். அந்த மைல் ஸ்டோன்ஸ், அந்த கோல்ஸ் எல்லாம் நம்ம எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத எதை பேஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும்னா, யார் ஒருத்தருக்கு மிஷன் ஸ்டேட்மெண்ட் கிளியராக இருக்கோ அவங்களால தான் கோல் தெளிவாக எழுத முடியும். அது என்ன சார் மிஷன் ஸ்டேட்மெண்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ. மிஷன் இஸ் அ டைரக்ஷன். எந்த டைரக்ஷனில் நம்ம போகலாம் அப்படிங்கிறது மிஷன். நிறைய பேர்த்துக்கு இந்த ஆக்சுவலாக மிஷன், அதுவும் நான் சொல்லிடுறேன். இந்த மிஷன் யாருக்கு எழுத முடியும் அப்படின்னா, யாருக்கு விஷன் கரெக்டாக இருக்கோ அவங்களால தான் மிஷன் எழுத முடியும். ஏன்னா மிஷன் அண்டு விஷன் வந்து ஒன்னோட ஒன்றா சேர்ந்துருக்கிற விஷயங்கள். மிஷன் அண்டு விஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அன் ஆண்டர்ப்ரனர். எதுக்கு நான் சொல்லிடுறேன். யார் ஒருத்தருக்கு விஷன் மிஷன் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்ன டைரெக்ஷனில் எப்படி போகிறதுன்னு தெரியாது. எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அது ஆப்பர்ச்சுனிட்டினே கண்டிப்பாக தெரியாது, அல்லது ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத எல்லாத்தையும் அது ஆப்பர்ச்சுனிட்டி நினச்சிக்குவாங்க. அண்டு எங்கெங்கெல்லாம் காசு இருக்கோ அதை நோக்கியெல்லாம் மூவ் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அவங்க லைஃப் டைமில் ஃபயர் ஃபைட்டிங்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு தேடிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த லெவலுக்கு போகிறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? விஷன் அண்ட் மிஷன் யாருக்கு இட் இஸ் த ஸ்ட்ரைட் சேனல். அதாவது சக்ஸஸ்க்கு ஷார்ட்கட் எல்லாம் கிடையாது, ஸ்ட்ரைட் சேனல் தான் இருக்குன்னு சொல்லுவாங்களே, இட் இஸ் த ஸ்ட்ரைட் சேனல். பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புள் பெரிய லெவலில் இருக்கிறதுக்கு காரணம் அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களுக்கு விஷன் அண்ட் மிஷன் தெளிவாக இருக்குது. ஸோ நம்மளும் விஷன் அண்ட் மிஷன் தெளிவாக வச்சுருந்தோன்னா எந்த லெவல் ஆஃப் பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் ட்ரேடிங்கோ அல்லது மேனுஃபேக்சரிங்கோ சர்வீஸ் இண்டஸ்ட்ரி எதுவாக இருந்தாலும் சரி, சின்ன லெவலில் பண்ணாலும் சரி, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னாலும் சரி, இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொன்னாலும் சரி, பல வருஷங்களாக நான் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னாலும் சரி, விஷன் அண்ட் மிஷன் நீங்கள் எப்போ எழுதுறீங்களோ அப்போ இருந்து தான் உங்கள் பிஸ்னஸை ரீஸ்டார்ட் பண்ணி கரெக்டான பாதையில் கொண்டு போகிறீங்கன்னு அர்த்தம். லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ வாட் இஸ் த விஷன் அண்ட் மிஷன். விஷன் அப்படின்னா இஸ் த டெஸ்டினேஷன். நம்ம எங்கே போய் சேர போகிறோமோ அந்த இடம் இஸ் விஷன். மிஷன் அப்படின்னா அந்த டெஸ்டினேஷன் நோக்குன டைரக்ஷன். ஓவர் நைட்டில் நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியாது, ஆனால் ஓவர் நைட்டில் நம்மளோட டைரக்ஷனை டெஸ்டினேஷன் நோக்கி மாற்ற முடியும். கரெக்டு தானே? அப்போது மிஷன் அப்படிங்கிறது என்ன வெஹிக்கிளில் நம்ம போகிறோம்,
என்ன டைரெக்ஷனில் போகிறோங்கிறது மிஷன். ஸோ எந்த இடத்துல போய் ரீச் பண்ண போகிறோங்கிறது இஸ் த விஷன். ஸோ ஒருத்தருக்கு விஷன் அண்ட் மிஷன் இருக்கிற பட்சத்தில் யாருனால வேணாலும் அவங்க பிஸ்னஸை பெட்டராக கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் புரிஞ்ச விஷயந்தான். அண்ட் வாட் யூ மே த கிறிஸ்டல் கிளியர் கிளாரிட்டி, கிளாரிட்டிக்கும் கிறிஸ்டல் கிளியர் கிளாரிட்டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யார் ஒருத்தரோட மிஷன் விஷன் நோக்கி இருக்கோ, யார் ஒருத்தரோட கோல் மிஷன் நோக்கி இருக்கோ, யார் ஒருத்தரோட டு-டூ லிஸ்ட் அது வந்து கோல்ஸை நோக்கி இருக்கோ, யாரோட டுடேஸ் லிஸ்ட் டு-டூ லிஸ்ட்டை பேஸ் பண்ணி இருக்கோ, தட் இஸ் நோன் அஸ் கிறிஸ்டல் கிளியர் கிளாரிட்டி. ரைட்? இந்த இந்த 5 விஷயங்களும் அலைன் ஆகி இருக்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு பேர் தான் கிறிஸ்டல் கிளியர் கிளாரிட்டி. எப்போ இந்த பிஸ்னஸில் இதை நம்ம கொண்டு வரோமோ அப்போது பிஸ்னஸ் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இது யாருனாலையுமே பண்ண முடியும். இது எப்படி சார் பண்ண முடியும்? இதைத்தான் இந்த நம்ம கம்யூனிட்டியில் இதை அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகிறதுக்கு உண்டான ப்ராசஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எப்படி விஷன் மிஷன் கோல்ஸ் இந்த இதெல்லாம் பண்ணுறதுங்கிறது எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த இதில் நம்ம இந்த இதுலேயே நம்ம பார்ப்போம், இந்த டே டூலேயே நம்ம பார்ப்போம். அண்ட் இதை பேஸ் பண்ணி நம்ம டு-டூ லிஸ்ட் எல்லாம் நம்ம போடும்போது தட் வில் ஒர்க்ஸ் லைக் அ மேஜிக். ஸோ இது எப்படி பண்ணலாங்கிறது நெக்ஸ்ட் இதிலெல்லாம் நம்ம பார்க்கலாம். அண்ட் இதோட கருத்துக்களை நீங்கள் குரூப்பில் அந்த கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்.